ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஃப்ளேஷன். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்களா? இப்போ நீங்கள் வந்து கனடாவில் வந்து கிராசரிஸ் வாங்கினாலோ, இல்லை ரெண்ட் கட்டினாலோ, கேஸ் போட்டாலோ, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலோ, ஃபோன் பில் கட்டினாலும், இன்சூரன்ஸ் ரெடியூ பண்ணாலும், நீங்கள் வந்து முன்னாடி இருந்த ப்ரைஸோடு இப்போ அதிகமாக இருக்குமே சில டைம் ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஃப்ளேஷன்லாம் என்ன, அது எதுக்கு நடக்குது, கனடாவில் வந்து அது எப்படி நம்ம டெய்லி சேவிங்ஸை பாதிக்கப்படுது, அப்போ இன்ஃப்ளேஷனுக்கு நம்ம மணியை வந்து எப்படி ஒர்க் ஆக வைக்கிறது, அதுக்கு எதிராக நம்ம எப்படி வந்து இது பண்ணுறதுன்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது சப்போஸ் நீங்கள் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ அதெல்லாம் முன்னாடி வந்து ஒரு கிராசரி கடைக்கு போயிருப்பீங்க. $100 ஒரு ஃபுல் கார்ட்டே வந்து நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து $100 உங்களால் பாதி கார்டு கூட வாங்க முடியாது. சேலரி மட்டும் அதே இருக்கும், அதே ஜாப் இருக்கும், அதே லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஆனால் மணி வேல்யூ மட்டும் குறைந்த மாதிரியே ஒரு லைட்டாக ஒரு ஃபீலாக இருக்கும். அது பேர் தான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து உங்களோட பர்ச்சேசிங் பவர் அண்ட் அப்புறம் உங்களோட மணியோட வேல்யூ வந்து அப்படி ஸ்லோவாக குறைச்சிட்டே வரும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஏன் என்னன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரைஸஸ் வந்து ஒவ்வொரு டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து $10 இருக்க பொருள் வந்து $10 இருக்க பொருள் $15 ஆகும், அப்புறம் $20 வரும். அது அப்படியே மைல்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு தெரியாது. ஸோ இது ஓவரால் எக்கனாமியில் வந்து ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் வந்து இன்ஃப்ளேஷன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா கிராசரிஸ், ரெண்ட்டு, கேஸு, இன்சூரன்ஸு, டைனிங், யூட்டிலிட்டிஸு, சர்வீசஸ் இது எல்லாமே வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதோட ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட காசோட வேல்யூ வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ $100 வந்து வாங்குற குவான்டிட்டி இருக்க இது வந்து எதுனாலுமே வந்து அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பர்ச்சேசிங் பவர் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரைஸஸ் வந்து ஆக்சுவலி ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, உங்களோட வந்து நீட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும். ஸ்டோர்ஸோட இப்போ வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இப்போ வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியானா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்ளை செயின்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால கூட இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எனர்ஜி ப்ரைஸஸ்ஸு, ரெண்ட்டு, ரெண்ட் அண்ட் ஹவுசிங் காஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நாளுக்கு இன்க்ரீஸ் ஆக இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இது பேர் தான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் எப்படி டெய்லி லைஃப் அஃபெக்ட் பண்ணுன்னா, இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு $80 கிராசரி பில் வரும் உங்களுக்கு ரெகுலராக இருக்கிறது. கொஞ்ச நாளில் வந்து $120 மாறும். இதுதான் இப்போ உங்களுக்கு மாதத்துக்கு இவ்வளோ தான் செலவு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ $80 நீங்கள் கிராசரிஸ் முடிப்பீங்க. ஆனால் அது இதுப்புன்னு பார்த்தா $100 வரைக்கும் கிராசரிஸ் ஆகும். ஸோ முன்னாடி வந்து ஒரு ஐட்டம் வந்து $3 இருந்துச்சுன்னா இப்போ $5 ஆகும். எல்லாமே அப்புறம் நெக்ஸ்ட் ரெண்ட்டில் அதிகமாகும், நெக்ஸ்ட் கேஸில் அதிகமாகும், நெக்ஸ்ட் இது எல்லாத்துலேயும் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எல்லாமே சின்ன சின்னதாக இன்க்ரீஸ் ஆகிறோம் பார்த்தா நீங்கள் ஓவரால் லைஃப் ஸ்டைலை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சேலரி வந்து ஆனால் இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் ஆக்சுவலி பிரச்சனை. சேலரி வந்து மோஸ்ட்லி அதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகும். இல்லை இயர்லி உங்களுக்கு ரைஸ் கொடுப்பாங்க அவ்வளோதானா. இன்ஃப்ளேஷன் மட்டும் பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். உங்கள் சேலரி ரைஸ் பர்சன்டேஜோட இன்ஃப்ளேஷன் ரைஸ் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது எல்லா கண்ட்ரிலும் நடக்கிறது தான். இப்போது இன்ஃப்ளேஷனை வந்து எப்படி வந்து குறைக்கலாம், இல்லை எப்படி இன்ஃப்ளேஷனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேவிங்ஸ். நீங்கள் சேவிங்ஸை மட்டும் வெறும் பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் இன்ஃப்ளேஷன் பீட்டே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷன் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் தர பேங்க்லேயே வச்சிருந்தா கூட 3% இன்ட்ரெஸ்ட் தான் அதை தருவாங்க. 3% இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறது கனடா பேங்க் அக்கௌண்ட்ஸில். ஸோ கனடா பேங்க் வந்து 3% இன்ட்ரெஸ்ட் தந்தால் கூட அது இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஓவர் டைமில் 6%, 7% வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ சேலரி வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்தால் பெருசாக ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணாது. ஸோ நீங்கள் அந்த ஃபைட் அப்படிங்க அதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கேஷ் இருக்கிறத விட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணி அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக தரும். 8%, 9% தந்ததுன்னா இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ண மாதிரி இருக்கும். நாளை பின்ன உங்களுக்கு இது ரிட்டர்ன்ஸும் வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட பவர். ஸோ இது என்ன கணக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து சேவிங்ஸ் எதுவுமே வச்சுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. சேவிங்ஸ்க்கு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கான தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட் மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுட்டு இது எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா நாளை பின்ன உங்களோட இன்ஃப்ளேஷன் டேட்டாவில் உங்களோட மணியோட வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். இப்போ $100 உங்களுக்கு ஒர்த்தாக தெரிஞ்சுதுன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த $100 வந்து உங்களுக்கு ரொம்ப வேல்யூ கம்மியாக தெரியும். ஸோ இப்போ $100 இருக்கிறது வந்து நாளை பின்ன வந்து அது $60 ஒர்த்தாக மாறிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஏற அந்த பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து இதாக ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னா, டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, ஆர்ஆர்எஸ்பி இருக்குது, எஃப்ஹெச்எஸ் இருக்குது. ஸோ டாக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ்னா உங்கள் அமௌண்ட் வந்து $10 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது $15 க்ரோ ஆச்சுன்னா அது $15 நீங்கள் டாக்ஸே இல்லாமல் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஎஃப்எஸ்ஏ. ஸோ இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணணும்னா டிஎஃப்எஸ்ஏ எல்லாரும் ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் டிஎஃப்எஸ்ஏ வந்து ரொம்ப இது பண்ண முடியும். ஸோ டிஎஃப்எஸ்ஏ வந்து எப்படி கரெக்டாக பண்ணணும்னா,
நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ணி அந்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்து க்ரோ பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ $100 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது 7% ரிட்டர்ன்னா அதுக்கு அடுத்தது அதுக்கு அந்த 7% இன்னொரு 7% ரிட்டர்ன் வரும். ஸோ உங்களுக்கு மணியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு அன்னன்னைக்கான தேவை செலவுக்கு மட்டும் காசு வச்சுட்டு மீதி எல்லா காசும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனை பிரேக் பண்ண மாதிரி இருக்கும். ஃபியூச்சரில் வந்து அந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.